இங்கே இல்லை இலங்கையிலே கடமை கஷ்டப்பட்டு தூக்கி கறி அந்துறது நல்லா வருமா இதை வந்து நாங்கள் வெட்டணும் கறியின் திக்னஸ் வந்து காணாது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்க இல்லை வர நீங்கள் வாழ்க்கையில் இப்படி எங்கேயாச்சும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓ கீழே என்ன பண்ணுவோம் அப்படி சாப்பிடக்கூடாது மேடையில் ஸ்பீச்சாக சொல்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறா சரி நாங்கள் இப்போ வந்து வவுனியாவில் இருக்கிற குறிப்பாக வந்து பாவக்குள பகுதியில் இருக்கிற பூமடுவை என்ற ஒரு குளத்துக்கு வந்திருக்கிறோம் குறிப்பாக நான் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன்னா இங்கே தண்ணி எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இப்போ ஒரு கோடை காலம் என்றதால் வந்து இங்கே இருக்கிற குளங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து தண்ணி வந்து குறைவாக இருக்குது தண்ணி இருக்குது ஆனாலும் குறைவாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் ஒரு ரிலாக்ஸாக வந்து இருப்போம் இருந்து கொண்டு சமைச்சு சாப்பிட்டு போவோம் அப்படின்னு தான் வந்து ஒரு பிளான் நாள் இப்படி நாங்கள் போய் வெளியில் அதால் இன்றைய நாள் வந்து நாங்கள் அப்படி பிளான் பண்ணி வரைக்கில் வந்து எங்களுக்கு இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு தருணம் தான் தண்ணி இல்லாது ஆனாலும் வந்து நாங்கள் எதிர்பார்த்து வந்த விஷயம் வந்து நாங்கள் இங்கே சமைக்க போகிறோம் அதுவும் வித்தியாசமான சமையலை வந்து உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம் என்ன சமையல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதலாவது நான் சிக்ரியால் பார்த்து நான் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை காய் இருக்குது தானே கறிவாழை இந்த பழங்கள் நாங்கள் சாப்பிடுவோம் அது இல்லை கறிவாழையில் இருக்கிற தோலை பயன்படுத்தி ஒரு வரை ஒன்று செய்ய போகிறோம் அதையும் கையால் நீ வந்து செய்து காட்டுவோம் இல்லை நானே வந்து செய்கிறனாலும் செய்யலாம் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பல் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ஜப்பான் மீன் அது எல்லாருமே வந்து சாப்பிட்றல எங்கிட்ட 2-3 பேர் சாப்பிட்றல ஆனாலும் வந்து நான் எல்லா விஷயங்களும் வந்து சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்லுவேன் எங்கே வர்றீங்க நில்லுங்க சரியா ஆளை கட்டாயப்படுத்தி இதில் பிடிச்சி வச்சுட்டுருக்கேன் இப்படி நிறைய பேர் வந்திருக்கணும் இன்றைக்கு எங்களுடைய குடும்பம் வளமையாகவே நாங்கள் ஒரு டீமாக வந்து வெளிக்கிடுவோம் எல்லாருமே வந்திருக்கணும் கயால்ன்ட்டு இது தொடர்பாக மேலதிக விஷயங்களை வந்து கேட்போம் அதே மாதிரி இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி கயால் சொல்லுங்கள் இந்த இடம் வந்ததில் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன் தெரியும் உள் ரோட்டெல்லாம் விட்டு பைக்கில் இந்த பைக்கில் ஆட்டோவில் கார் வந்து கொண்டு இந்த ரோட்டுகள் வந்து தெரியும் வந்திருக்கேன் நானும் நல்லா இருக்கு காத்து வெக்க நேற்று எல்லாம் சுற்றியான வெக்கையா கிடந்தது இலங்கையிலே கடமை வட பகுதியில் எனக்கு வவுனியால வைக்க எங்கட இடத்துல வைக்க பாத்தீங்களா டப்பண்டு ஊற வச்சு அப்ப நல்லா இருக்குது சரி வரைய தவிர மற்றதெல்லாம் என்னென்ன செய்ய போறீங்க அது சொல்லி செய்ய போறீங்களா இல்லை இப்போ சொல்ல போறீங்களா இப்போ சொன்னா வரையும் இந்த குளத்து மீன் கறியும் நான் ஃபர்ஸ்டா சமைக்க போறேன் நான் சாப்பிட்றேன் அதுக்கும் மெட்டது ஒரு சம்பல் உண்டு நெத்தலி போட்டு ஒரு சம்பல் அந்த அரைக்கோணும் எங்கள்கிட்ட அரைக்கையில் நாங்கள் இடிச்சு அது செய்ய போகிறோம் இன்றைக்கு அதை செய்து கொஞ்சம் ஃபேமிலியோட வந்து சோறு நாங்கள் இஞ்சதில் செய்யலை காய்ச்சிட்டே வந்துட்டோம் சரி அப்படி இந்த இடத்தை நார்மலாக வந்து காட்டுவோம் இது வந்து நான் ஏற்கனவே வீடியோக்களில் வந்து போட்டிருப்பேன் சூப்பரான ஒரு இடம் இங்கே பாருங்கள் மரங்கள் எல்லாம் அப்படி இருக்கணும் நிறைய குரங்குகள் இந்த இடத்துல வந்து இருக்குது அதுகளை தான் கொஞ்சம் கவனிச்சு தண்ணி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் உண்மையிலுமே அதான் குமரான்ற பாருங்க கேமரா வந்து குரங்கு தூக்கிட்டு போயிருமா தண்ணி எடுக்கல தண்ணி என்ன தூக்கி வச்சு அதை வீடியோவில் காட்டணும் அதான் இருக்கிற ஒரு விருப்பம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தூக்கப்புறம் 20 லிட்டர் கேன் வந்து வேண்டிட்டு வந்தாங்க இந்த தண்ணி இருக்கான்னு தெரிஞ்சு நான் கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு போக நிற்காதீங்க அப்படி பைக்கில் வச்சுட்டு இப்படியே பைக்கில் வச்சு ஸ்மார்ட்டாக வேலை செய்ய போல சரியா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் பைக்லேயே போகிறோம் அதுக்கு அங்கால போகலாம் அது போகலாம் எவ்வளோ தூரம் வேண்டாலும் நான் பைக்லேயே வந்து போவேன் ஐயோ எங்க முட்டிட்ட ஸ்டாண்ட்லயா என்ன உடைஞ்சிட்டு ஸ்டாண்ட் வந்து உடைஞ்சிட்டு அதுக்கு என்ன பாடு கஷ்டம் நாங்கள் போவோம் ஐயோ இந்த பைக்கை தாண்டி போயிடாத போல இருக்கே ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு என்னென்ன பாடுபடுத்துறா பாருங்க ஐயோ அடிபடணும் நாங்கள் வந்து லடாக் போன ரைடர் இப்போ வந்து குடும்ப ரைடராக மாறிட்டோம் இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் 4 பேர் எங்களுக்கு தண்ணி தூக்க தெரியாது நாங்கள் பைக்கில் தான் தூக்கிட்டு போவோம் ஒரு மாதிரி தண்ணியை கொண்டு வச்சாச்சு இங்கே டீம் வந்து அடுப்பு வந்து மூட்டிட்டோம் அப்படியே வந்து தொடர்ச்சியாக சமையலை பார்ப்போம் இங்காலையும் லொக்கேஷனை பாருங்கள் பின்னுக்கு எப்படி இருக்குண்டு சூப்பரான ஒரு லொக்கேஷன் காற்று வந்து அப்படியே சில்லுண்டு வருது சில்லுண்டு சரி கயாலினி முதலாவதாக இப்போ என்ன செய்ய போகிறீங்க மீன் கறி வைக்க போகிறோம் மீன் கறி என்ன ஜப்பான் மீன் என்ன அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க வளமை மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வெட்டி முதல் வைப்போம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் வந்து வெட்டிட்டு அடுத்ததாக வந்து என்ன செய்ய போகிறீங்க மீன் குழம்புக்கு இது ஜப்பான் மீன் தானே அப்போ நாங்கள் முதல்ல வேண்டி மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி நீட்டாக உப்பும் போட்டு கொண்டு வந்து நாங்கள் இது அப்புறம் சட்டிக்குள்ளே கொட்டுவோம் ஓகே இது கழுவுறதுக்குள்ள என்னென்ன இதை சொல்லி தந்தா ஆமாம் உங்களுக்கு இது கடையில் வெட்டி கொண்டு வந்து நாங்கள்
2-3 நல்லா இதுக்குள்ள எடுத்து கழுவி போட்டு 2-3 தடவை அப்புறம் மஞ்சள் உப்பும் போட்டு பிரட்டிட்டு திருப்பி அதை 2-3 தடவை கழுவணும். அதை திருப்பி வெடுக்க போகாது. இந்த வெடுக்கால தான் நிறைய பேர் இந்த யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலும் இந்த மீனை வந்து சாப்பிட்றது இல்லை. இப்போ இதுக்கு என்னென்ன போட போகிறோம்னு நாங்கள் என்னதான் வந்து கழுவிட்டு வந்தாலுமே மஞ்சள் தூள் வந்து போடணும் அப்படின்னு சொன்னவே ஏன்னா ஏண்டா இதெண்டாலுமே மஞ்சள் தூள் போட்டு சமைக்கணும். மஞ்சள் தூள் எதுக்காக போடுற கையாளுமே வெடுக்கு மணக்காம ஆகிறதுக்கு மொச்சி மனம் அதுகள் இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் வந்து இந்த இதை போடுறது. வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி வாசனைக்காக கருவா போடுவோம். இதுக்குள்ள கருவா நல்லா தான் இருக்கும், வாசனை இருக்கு. அது சரியா இப்போ கழுவி வச்சிருக்கிற பார்த்தடிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் பார்த்தடிச்சாவது அதான் வந்து நடக்கிற பிரச்சனையாக இருக்கும். முதலாக நான் ட்ரை பண்ணுறேன் மீன் கறி, குளத்து மீன் கறி. இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, போய் சொல்லக்கூடாது. பொரியல் தான் சாப்பிட்டேன். அதுக்கும் ஜெஸ்ஸி விலாக்ஸோட சேர்ந்து பழகினேன். இஞ்சியம் வந்து இஞ்சி இல்லை என்ன உள்ளியும் வந்து இடிச்சிட்டு போட்டால் நல்லா இருக்கும். சிங்களாக்கள் வந்து அப்படி தான் காய்ச்சிக்கணும். அதில் அந்த முறைமையை வந்து நாங்கள் கையாளுறோம். நாங்கள் அடிக்கும் தூள் எவ்வளவு தேவைக்கேற்ற யாருமே வந்து சரியா சொல்ல மாட்டாங்க. அதான் வந்து நடக்கிற பிரச்சனை. சின்ன பிள்ளைகளும் இருக்கிறதால கொஞ்சம் அளவா போட்டு இல்லாட்டிக்கு அப்படியே சரி தூள் அள்ளி போடுவாள் சரி அடுத்த நாளும் எஃபெக்ட் பண்ணும். இவ்வளவும் செய்துட்டோம் இப்போ வரைக்கும். அடுத்ததை வந்து என்ன செய்ய போறீங்க? புளி விட போகிறோம். புளி என்ன எல்லாமே வீட்டில் இருந்து செய்துட்டு வந்துருக்கீங்களா? இல்லை, இப்போ கொண்டு வந்து புளியை கொண்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு இந்த ஒரு ஆள் வெயிட்டிங்கில் இருக்கிற ஆள் குழப்படி தாங்கலாம் அங்கால விட்டு கிடக்கிட்டு. அப்போ புளிக்கும் இந்த கறி இன்றைக்கு. சரி அளவா விடுங்க கையாள். சிங்களாக்கள் மாதிரி ஆக புளியாக வந்து சாப்பிடல. அதான் ஓகே. கடைசியாக இப்போ என்ன செய்கிறீங்க? தண்ணியை விட்டுட்டு கலக்க போகிறோம். என்ன சமையல் ஆளை தவிர நான் தான் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. தண்ணியை விட்டுட்டு புளி கொட்டை வண்டி இருக்குல்ல மிஸ் ஆகிட்டு கையால் கலந்தா கலக்கல்தான். கையால் தான் வந்து கலக்கணும். சிங்கள ஆட்சிகள் வந்து இது ஆனால் தூள் காணாது போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. காணாதான் இந்த தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும் மக்களுக்கெல்லாம். நீ உரைப்பு சாப்பிடுவியா? உரைப்பு சாப்பிட வேண்டிய குரல் வந்து இந்த ஜீவன் தான். இங்கே பின்னால் இருக்க ஜீவன் என்ன சொல்கிறீங்க? பின்னால் இருக்க ஜீவன் ஃபுல்லாக சாப்பிடுங்களா தூள்? இந்த தூள் அப்படியே வாய்க்கில் போட்டு விடு கையால். இந்தா சமைச்சு சாப்பிட்டா தான் சாப்பிடுவார். அது முசுறு கடிச்சிட்டான் ஆளுக்கு. சரி இப்போ பக்கத்தில் இருந்தாலும் வந்து ஓடி அங்கால அழுகிற முசுறு எல்லாம் கலந்து திருப்பி கொஞ்சம் தூளும் போட்டிருக்கோம் காணாதுண்டு. அடுப்பில் வைப்போம். பார்க்கவே வந்து நல்லா இருக்கு. ஆனால் கறி அந்தது நல்லா வருமா? வரும். கொண்டால மூடுவோம். காணாதுதான் சரி சமாளித்து மூடுவோம். சரி இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து நான் தான் இந்த ஒரு இதுக்கான வந்து ஸ்பெஷல் குக். ஏன்னா நான் தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தேன். இப்படி ஒரு இளம் பருவத்தில் வந்து வாழைக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய காயை இப்போ சில வேளை நீங்கள் வெளியில் இருக்கிறீங்களா இந்தலாம் பெருசாகவும் பெறும். அதில் எடுத்தால் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு இளம் பருவம் இந்த பருவத்தில் வந்து எடுத்துக்கலண்டா ஓகேயா இருக்கும். சரியா? இப்போ இதை வந்து நாங்கள் வெட்டணும். குறிப்பாக வந்து காயில் செய்ய போகிறதில்ல, வாழை தோலில் வந்து செய்ய போகிறோம் நாங்கள் இந்த ஒரு வரையை. நான் உண்மையிலுமே இது சிங்கள இடத்துல வந்து பார்த்து நான் வியந்து போயிட்டேன். இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்ட்டு சாப்பிட்டும் பார்த்தோம் சூப்பராக இருந்தது. கையாளியாக்களுக்கு இன்றைக்கு அந்த விருந்தை கொடுப்போம். 2 பக்கம் வந்து வெட்டிட்டேன். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளை இருக்குது தானே, இந்த மூளையால் வந்து அப்படியே வந்து நீங்கள் எவ்வளவு கொஞ்சம் ஆல்பமாக்குறதுனாலும் நல்லா. குறிப்பாக வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த வாழைக்காயிலையும் வந்து துவையல் வளமையாக செய்கிறேன். என்ன கையாளி அதுவும் வந்து வெள்ளைக்கறி செய்கிறது அதுவும் வந்து செய்யலாம். ஆனால் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மண் சட்டியில் செய்யுங்க. நாங்கள் மண் சட்டி கூட தருங்களா? மண் சட்டியில் வந்து செய்ய போகிறோம். இதை இப்படி வெட்டி போட்டு இதை என்ன செய்ய மாட்டா, எனக்கு அந்த கத்தி என்றாலே பயம். இங்கே இப்படியே தோல் உறிஞ்சி வரும் பாருங்க. அப்படியே வந்து பிற கலர் டீம் எடுக்கலாங்க. ஐயோ பிய்யுது. நீங்கள் வடிவாக வெட்டினீங்களா சரியாக வரும். நான் ஒன்றை வெட்டி காட்டுறேன். நாங்கள் அதில் வந்து டீம் வந்து எங்களை வெட்டும். சரி எப்படி கொஞ்சம் பெருசாக வந்தால் என்ன செய்யணுமெண்டா, இப்படி பெருசாக சில இடங்களில் வரும். இப்படியே வந்து நீங்கள் கீறிக்கொள்ளணும். இப்படி 2 வந்து கீறிக்கொள்ளுங்க. இது நிறைய பேர் நாங்கள் கடைசியாக ட்ரிப் போயிருந்துட்டு நான் அதை வீடியோ எடுக்கலை. ஏன்னா வளமையாக வந்து சிகிரியா வில்லேஜ் ஃபுட் சஃபாரியில் தான் வந்து செய்கிறது தந்திருந்தது. அப்போ அதை நான் எடுக்கலை. எல்லோரும் செய்கிற மாதிரி இப்படி வச்சு போட்டு என்ன செய்ய மாட்டா, இப்படி சின்ன வந்து வெட்டி கொள்ளணும். கத்தி பயங்கர கூறாக இருக்குது போல், வெட்டுப்படுது இல்லை, எனக்கு தான் வெட்ட தெரியலையோ. சரி இப்படி வெட்டணும். மிச்ச விஷயங்களை வந்து நான் அப்படியே கையாளிட்ட சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இப்போ வாழைக்காய் வெட்டி கொண்டு இருக்கிற டைம்லேயே வந்து அப்படியே கறி இருக்கா பார்ப்போம். அவிஞ்சிட்டு மீன் நல்லா அவிஞ்சிட்டேன். ஆனால் கறியின் திக்னஸ் வந்து காணாத மாதிரி இருக்குது, தண்ணி கூட மாதிரி இருக்குது.
வத்த விடணும் துறந்து கொஞ்ச நேரம் தூள் புகை தான் வந்து இந்த காற்றுக்கு எல்லா பக்கம் வந்து பரவுது. ஓ கண்ணுக்கு அதே கையோட நான் மூடுவினம் அப்படின்ட்டு இல்லையா கொஞ்சம் நேரம் வந்து இப்படியே வந்து விடணுமா. அப்போ தான் அந்த குமிழ் வந்து வெளியில் போகணும். நச்சுத்தன்மை எல்லாம் வெளியில் போகும். என்ன இல்லை தூள் வாசனே போகும். சரியா வத்தட்டும் கறி. சரி இப்போ அங்கே சமையல் நடந்து கொண்டிருக்கிற நேரம் இந்த லொக்கேஷனை பாருங்கள். எல்லாமே தண்ணி நின்றா சூப்பராக இருக்கும். நீங்கள் மழை காலத்தில் வவுனியா வாரீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இஞ்சால பக்கம் அப்படியே வான் போய்கொண்டே இருக்கும். இந்த துண்டையும் வந்து பாருங்கள் அப்படி இருக்கு. அங்கே ஒரு ஃபார்மும் வந்து இருக்குது. இதில் சின்ன சின்ன இடங்களில் வந்து தண்ணி வந்து தேங்கி இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய குரங்குகள் இருக்குது. இந்த இதில் பாருங்கள் ஓடுறாரு பாருங்க, ஓடிட்டார். அந்த அதுலெல்லாம் நிறைய குரங்குகள் அப்படியே இருக்குது மரமாக. சூப்பரான ஒரு லொக்கேஷன். நல்ல காற்று வந்து கொண்டு இருக்குது, அது மட்டும் தெரியுது. ஷர்ட்டை பார்த்துருப்பீங்க. அடுத்தது அப்படியே சமையல் நடக்கின்ற பார்ப்போம். இங்கே பாருங்க, இப்போ கையில் வந்து ஃபைடர்மேன். நான் ஃபைடர்மேன் ஆக போகிறேன். கடிச்சு விட்டு ஃபைடர்மேன் ஆகிறதுக்கு ஆள் மண்டையை போட்டுருவேன். கடிச்சு போகுதே இல்லை, என்னை விட்டு போகுதில்லை, என்ன பிடிச்சிட்டு இங்கே ஃபைடர்மேன் இருக்குங்க, இது தெரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ பாலு வேறு போன வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாலு குரங்கு பார்த்துனீங்களா? கொங்கு மாமா, கொங்கு சொல்லிவிடுங்க. கங்கு மாமா, கொங்கு அங்கே நிற்கிது பாருங்க. கொங்கு இந்த நிற்கிது, அங்கே நிற்கிது, கடிக்க போகுது கொங்கு. இந்த இங்கே பாருங்க, அவங்க குளிக்கிறதுக்கெல்லாம் உடுப்பு கொண்டு வந்து ஆக்கள் ஆளுக்கால் மாற்றி கொண்டு இருக்கிறோம். இவர் தான் வந்து அப்படியே இருக்கார். இதில் பாருங்க டெண்டு குரங்கு அப்படி நித்திர வந்துருக்கணும் வந்து. இவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாருண்டு பாருங்க. உங்கள் குரங்கு வந்து கடிக்க போகுது, குரங்கு வந்து கடிக்க போகுது. ஓ கடிக்க போகுது, வாழுவை தான் தேடி வருது, கடிக்க போகுது. ஒரு அண்ணா மாடு கொண்டார, இவர் பார்த்து எப்படி சிரிக்கிறாருண்டு. வெடிக்க போகுது மாடு. உம்பா அம்மா, உம்பா எல்லாரையும் அம்மாட்டு தான் கூப்பிடுவார். உம்பா இந்த அண்ணா தான் வந்து மாடு கொண்டு போய் கொண்டிருக்கார். இந்தியாவில் வயல்கள் இருக்கும், அதுக்குள்ள கட்ட. இதில் ஒரு மாடு ஒன்று கொண்டு போனவில்லானே, அவையில் வந்து சில வேலை இந்த மாடை அடிக்கிறதுக்காக இருக்கும். பின்னுக்கு ஒரு அண்ணா வந்து பைக்கில் போய் கொண்டிருக்கணும். என்ன கட்டவும் தெரியல. இப்படி தான் அந்த கள்ள மாடுகள் வந்து அடி வர்றது. இப்போ வந்து கறி இறக்குவோம், நல்லா வத்திட்டேனே, இஞ்சால வச்சு மூடுவோம், காத்தா கிடக்கு. இப்போ எல்லாம் வெட்டிட்டோம். வெட்டினதை இப்போ ஒரு சட்டிக்க போட்டு விட்டோணும். நான் செய்வோம் மட்டும் கேட்டனா இல்லை, நாங்கள் செய்தால் தான் நல்லா இருக்கும் விட்டுட்டு அவையில வந்து கேட்கணும். அப்போ விடுற சரி நல்லதானே விட்டுட்டு அப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு நம்பாதீங்க. இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளணும். ஓகே, கழுவி இதுக்குள்ள ஒரு சட்டிக்கு எடுத்துட்டோம். வெட்ட முதலும் கழுவினாங்களோ ஒரு வெட்டிட்டும் வெங்காயத்தை கழுவி இருக்கிறோம். வெங்காயத்தை போட்டுக்கொள்ளும். இவ்வளோ வெங்காயம் போடுறது இல்லை, கொஞ்சம் அளவான காணும். இதே கூட தான் நான் சொல்லுவேன். கருவேப்பமில் வந்து போடணும். அது வந்து நீங்கள் போட்ட அளவு போட்டுக்கொள்ளலாம். இவ்வளோ போடுறீங்களா அந்த அளவு வாசனையோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உப்பு போடணும், அது தேவைக்கேற்ப. ஒரு கணக்கு தெரியும் தானே, கை கணக்கு. கை கணக்கு. என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்க இதுக்கு போட. என்ன? கடுகா இல்லை, மஞ்சள் தூள் யார் போடுறது? ஓ, மஞ்சள் தூள் வந்து போடணும். அதோட இங்கே அப்படியே காட்டுங்க. இதுக்குள்ள மண் சட்டி வச்சிருக்கிறேன். சட்டி இப்போ சூடாகிட்டுது, எண்ணெய் விடுவோம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொதிக்கணும். கொதிக்கட்டும். அதுக்கிடையில் இஞ்சால பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு 2-3 போடுவோம். வந்து ஸ்லைஸாக வெட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா பச்சை மிளகாண்ட பயன்கள் என்ன தெரியாது. எனக்கு தெரியும், போடுறீனா போடுறேன் நான். ஓகே, இப்போ சட்டி எரியுது, கடுகு போட்டு கொள்ளுவோம். வெடிக்க பறக்கும் 8 வந்து இதை போட்டுக்கொள்ளுங்க. எல்லாருமே தெரியும் சமையல் செய்கிறாக்களுக்கு, என்றாலும் சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஜெசி விளக்ஸ் தான் சொல்லணும், மிச்சம் எனக்கு தெரியாது. அப்படியே இந்த சட்டிக்குள்ள தூக்கி போட வேண்டிய, சட்டியில் நான் செய்த எல்லாத்தையுமே வந்து போட வேண்டியது அப்படியே. போடுங்க. ஓகே, இந்த பாருங்க, இந்த வர நீங்கள் வாழ்க்கையில் இப்படி எங்கேயா செய்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு சில விஷயங்களை வந்து சொல்லித்தரேன். நான் ஒரு குக்காக இருக்கிறதால பரவாயில்லை. ஓ, புழுவுற தாங்கலாம். இது மாங்காய் தோலை வெட்டிட்டு போட்ட மாதிரி இருக்குது இதை பார்க்கல எனக்கு. இதை இப்படியே வந்து என்ன செய்யணும், மூடி மேல் நெருப்பில் அப்படியே வைக்கணும். அதாவது நீங்கள் இப்போ உள்ளியும் தெரிஞ்சாலும் உள்ளியும் வந்து போடணும்.
அதையும் வந்து இடிச்சிட்டு போடணும். இப்படி நெருப்பு எரிஞ்சால் இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக தணலை வந்து இறக்கி வைக்கணும். கேஸ் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வச்சிங்கன்னா ஓகே இருக்கும். நல்லா அவியணும், நிறைய நேரம் வந்து அவியணும். அவிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் தேங்காய்ப்பு போடுவோம். எங்கட அந்த வறுக்கிற மாதிரி தான் இது முருங்கையில் அதுகள் வறுப்போம், அதே மாதிரி தான் இப்போ மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம். சரி, அப்படியே இந்த இது அவிஞ்சு கொண்டு இருக்கிற டைம் வந்து அடுத்ததுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டா என்ன செய்கிறீங்க அடுத்தது? இந்த சம்பல் ஒன்று செய்ய போகிறேன். என்ன சம்பல்? சிங்கள சம்பல். சிங்கள சம்பல் இல்லை, எங்கட சம்பல் மாதிரி அதுக்கு எக்ஸ்ட்ராவா நெத்தலி வந்து போட்டு செய்ய போகிறோம். நெத்தலியை வந்து எப்படி அது இதுக்கு தனியாக இதுவும் நாங்கள் பச்சை அரிசி சோறுமே சாப்பிடலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் இதுகளோட சேர்த்து செய்கிறோம். நல்லா ஆனால் எல்லாத்தையும் வந்து நாங்கள் தனித்தனியாக சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். இதுக்கும் நல்ல பச்சை அரிசி சோறும் தலையை நுள்ளி போட்டு நீங்கள் வடிவாக அந்த நெத்தலியை வந்து எடுத்துக்கொள்ளும். இதில் பாருங்கள் அந்த குரங்கு குமார் செய்கிற பகுதியில் அப்படியே ஏறி கொண்டிருக்காரங்களை கண்டுட்டு இதில் பாருங்கள் சின்ன ஒரு ஆள் வந்து இருக்கிறார். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன ஆள் அவர். இங்கே 3 நாள் இருக்குது அதுக்குள்ளேயே. உங்களுக்கு தெரியுமோ தெரியல இந்த எல்லாம் மேலே ஓடிட்டுது. இப்போ ஒரு 5 நிமிஷம் இல்லைண்ணே விட்டுட்டு ஒரு கிண்டி விட வரும், எரிஞ்சு போயிடும். இல்லை வாசம் அடிக்குதா? கடுகும் அந்த தேங்காய் பூவும் சேர்ந்து ஒரு வாசம். தேங்காய் பூ இன்னும் போடவே இல்லை. தேங்காய் பூ தேங்காய் என்ன தோல் வர வாழைக்காய் தோல். இப்போ தேங்காய் பூ போட போகிறோம். திருவி கொண்டே வந்துட்டு நாங்கள் வீட்டு இப்படி வெளியில் போய்க்கலாம். இப்படி சில முன்னேற்பாடுகளை வந்து செய்கிறது நல்ல ஒரு அளவு தான் போடும். இந்த வாசனையே வந்து இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. ஏன்னா இதுக்கு முதல் நீங்கள் வாழை பொத்தி வர கேள்விப்பட்டிருக்கிறோம். மற்ற என்ன வர எங்களுடைய முறுக்கம்பு வர கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ வாழைத்தோல் வர வந்து இன்றைக்கு தான் வந்து நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அன்றைக்கு பார்க்கல இப்படி தான் இருந்தது. என்ன உள்ளுக்குள்ள சிரிப்புக்குள்ள ஒரு புன்முறுவல் தெரியுது, என்னன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட இதை பார்க்கல எனக்கு இப்போ கோவா வர மாதிரி இருக்கு. நானும் இது 2 இதுக்கும் இப்போ நான் செய்கிற சாப்பாடு எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்கிறேன். ஓகே, இப்போ வந்து எல்லாமே வந்து முடிஞ்சுது இந்த வர இந்த அலுவல். சரி, இந்த ஒரு சின்ன கப்புக்குள்ள வந்து ஆக்கள் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து அப்படி தான் எல்லா இடம் போய் பார்த்து கொண்டு தெரிவினோம். இந்த ஒரு சின்ன துண்டு சாக்கடை மாதிரியும் இருக்குது, ஆனால் இதுக்குள்ள வந்து மீன் இருக்குது அப்படின்னு காட்டினா எனக்கு தெரியல கண்ணுக்கு. எங்கே இருக்குது? உண்மையாவா? உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன சத்தியமாக தெரியல. இப்போ இருக்கு தெரியுதா? எங்கே நிற்குது? ரைட் கருப்பு கலர் மீன் என்ன இதுக்குள்ளே இருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியல. அடுத்ததாக வந்து சம்பலுக்கு மிளகாய் வடிக்க போகிறேன். கிட்ட வராதங்க வடிச்சிரு. கிட்ட வந்தால் சேதாரம் வளமாக இருக்குது. இது ஆள் வந்து எப்படி 8-2 இதாக்குறாங்க. மிளகாயை பொரிச்ச கையோட அதே எண்ணெயில் கருவாட்டையும் பொரிச்சு. அதான் நான் பக்கத்தில் நிற்க தான் போடணும், அப்போ தான் தெருக்கு மூஞ்சில் வரக்கு. இதே பொரிக்கிறதா? இதுவும் பொரிக்கணும். உங்களை எண்ணெய் எல்லாம் விட்டு தேங்காய் எண்ணெய் தான் பாவிக்கிறீங்களா? தேங்காய் எண்ணெய் சுத்தமாக வடித்தெடுக்கப்பட்ட காட்டின சுத்தமான. அதான் இப்போ நடந்து கொண்டிருக்க ஆள் பாவம் புகை கிளம்புது. அடுத்த சமையல நான் கேமராமேன், நீங்கள் சமைக்கிறேன். அதான் ஒரு நாள் நான் செய்கிற வேலையை நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்கிற வேலையை நான் செய்கிறேன். திருப்பியும் கயாலினி வந்து கரைக்கி போடுவோம், அதனால தான் டப்பா எடுங்கன்னு சொன்னேன். கறிக்கி இது வந்து இப்போ நாங்கள் இடிக்க போகிறோம். ஆனால் உண்மையாக அந்த சம்பல் வந்து அம்மியில் அரைச்சி தான் செய்கிறது. எங்களுடைய இந்த அம்மி கொண்டு வரையிலாதுன்றதால உடலில் நாங்கள் இடித்து செய்ய போகிறோம். முதல் மிளகாய் இடிப்போம். எப்படி இடிக்கணும்? இப்படி நங்கு 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 நங்குட்டு. கொஞ்சம் காரம் இல்லாத இதுதானே கொஞ்சம் கஷ்டம். உப்பு போட்டு அடித்தா இன்னும் வந்து ஈஸியாக இருக்குமா, அதனால் வந்து நீங்கள் உப்பு போட்டு அடிக்கணும். கயாலினிக்கும் பயிற்சி தேவையோ? இன்னும் இவ்வளோ உப்பு ரோசமானம் இருக்கணுன்றதுக்காக போடுறிய. காணும் எனக்கே கணக்கு தெரியுது, உங்களுக்கு கணக்கு தெரியுது. நங்கு 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 நங்கு. ஆள் இப்போ வீடியோக்கு மட்டும்தான் நடிக்குது, மற்றபடி நான் நடிக்கிறேன். நான் ஒரு இல்லை இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து மற்ற டீம் கொஞ்சம் தூரமாக போயிருந்து வீடியோக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். நங்கு 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 இடிச்சா பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவையும் போட்டு இதுக்குள்ள வந்து இடிக்கும். ஆனால் இடிக்கிற சம்பளம் ஒரு டேஸ்ட் தான். ஆனால் எனக்கு வந்து அரைக்கிற சம்பளம் தான் பிடிக்கும். எனக்கு இடிக்கிற சம்பளம் தோசையில் சூப்பராக இருக்கும். தோசைக்கு இடிக்கிற சம்பளம் நெய் தோசை எண்ணெய் தோசை சரி நல்லாவே இருக்காது. உங்களுக்கு தெரியாது. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எதுனால நார்மல் தோசை சாப்பிட்றதா இல்லை நெய் தோசை சாப்பிட்றதா நல்லா இருக்க மாட்டேன்.
அவருக்கு தெரியாது. இப்போ திடீரென்று ஒரு ஆள் அழுது கொண்டிருக்கு. என்னட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து தக்காச்சி வெட்டி கொண்டிருக்கு. பக்கத்தில் நின்றதுக்கு வந்து அப்போ குசினி பக்கம் போகிறேன் விடுகள்ல இந்த வயசுல இல்லை. அழா 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 தோசை மட்டும் தான் சுட தெரியுமா? யாரு பெத்த பிள்ளையோ இப்படி வந்து இடித்து வேலை செய்யுது. இதில் பாருங்க ஒரு குரங்கு பிள்ளை இப்படி ஹாயா படுத்துக்கொண்டு கீழே என்ன சமையல் செய்யணுன்றதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹலோ ஹலோ பாஸ், ஹலோ பாஸ். நீங்கள் என்ன ஃபீலிங்கா? லவ் ஃபீலியரா பாஸ்? எப்படி இருக்காரு ரெண்டு பேரும்? ஆடா போடா அடிட்டு திருப்பி அகால போகுது. ஏய் 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 ஹலோ கீழே வாங்க சாப்பிடுவோம். உங்க விளங்கிட்டு போல இருக்கு இங்கே. கீழே வாங்க என்ன பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ புள்ளியாக இருக்குன்னு பார்த்தியோ இந்த கடவுளே, இந்த குரங்கு நல்ல வள்ளியாக இருக்குது. சம்பலுக்கு வதக்க போகிறோம். வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டாச்சு, நெத்தலியும் போட்டு சேர்த்து வதக்க. இருக்கிற டீமுக்கு வந்து காணாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. இடிச்சுட்டு எல்லாம் ரெண்டா பிச்சுட்டு போட்டிருக்கலாம். சரி என்ன பார்ப்போம். யார் முதலாக சாப்பிட்றீங்க? பந்திக்கு முந்தோணும். அடுத்த வந்து வச்சு சம்பல். சம்பலுக்கு நாங்கள் முதல் வெங்காயம் போடாமல் தானே இடித்தோம். நாங்கள் என்னடா இதில் வதக்குறதானே. ஐயோ கட்டியோட போயிருக்கும். இதையும் வந்து நன்றாக வதக்கி கொள்ளுங்கள். பொன்னிறமாக மாறணும். ஏற்கனவே பொன்னிறமாக தான் இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் இன்னும் வதங்கினா நல்லா இருக்குமென்று எனக்கு தோணுது. பசி என்றாலும் அப்பா சாப்பிடு. எல்லாமே எங்களோட சொந்த ஐடியா இல்லை, எல்லாம் கொப்பி. அத்தனையும் கொப்பியா? எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்ச விஷயத்தை எடுத்து அதில் தெரியப்படுத்துகிறோம். உப்பு போடையில் தான், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ கொஞ்சம் போட்டால் நல்லா போல. உப்பா காணும் இறக்கி வைப்பேன். காணுமன்றீங்க போடணுமன்றீங்க என்ன? காணும் உப்பு. அடுத்ததா கடைசியா மேலாப்பில் உருற புளியில புளியாக தான் இருக்குது போல இருக்குது சாம்பல். அல்சராக்களுக்கு சம்பவம் தான். அப்புறம் சாப்பாடு ரெடி. சாப்பாடு ரெடி. இவ்வளோ தான் விஷயம். இதோட சோறை சேர்த்து நாங்கள் சாப்பிட போகிறோம். கயாலினி வந்து இப்போ ரிவ்யூ பண்ணுவார். நானும் வந்து சொல்லுவேன். கையெல்லாம் நடுங்குது சாப்பிடல எப்படி டேட் ஃபாலோ பண்ணுறோம். சரி இப்போ சமையல் முடிஞ்ச கையோடைய வந்து ஆள் வந்துட்டார் சாப்பிட்றதுக்கு. என்ன நடக்குது இங்கே? தண்ணி எப்படி பார்த்தாரு? சோறு போட்டாச்சு. மெயின் டிஷ் வாழைக்காய், வாழைத்தோல் வரை. வாழைத்தோல் வரை பார்க்க வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஓய் இதில் பார்த்தீங்கன்னா காய் என்ற ஒரு ஆள் சொல்லி கொண்டிருக்கார். அடுத்தது வந்து மீன் குழம்பு. நானே சமைச்சிட்டு நானே ரிவ்யூ சொல்ல போகிறேன். எப்படி சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும்னா தனி சம்பளோட, இந்த சம்பளோட ஒருக்கா சாப்பிடுவோம். சம்பளம் நெத்தலி பொரியலும். மாணிக் பாஷா வந்துட்டார். வர சாப்பிடுங்க. வர உரைக்குமோ தெரியல மஞ்சள் தூள் வெறுமையோட காட்ட சில ஸ்ட்ரைக் அடிப்பாங்க யூடியூப்பால். அதான் பிரச்சனை. அங்கே தண்ணி வண்டி குடிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நெத்தலி பொரியல், சம்பல். பசிக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொர்க்கம் தெரியுதா? இல்லை நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு சம்பல். சம்பல் அந்த நான் சொன்ன சம்பளை சாப்பிட்டு பார்த்து சொல்லல எப்படி இருக்குண்டு. நல்லா இருக்கு. வாழைக்காயும் கோவா வர சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட் இங்கே தனியாகவே சாப்பிடுவோம். வாசனை எப்படி இருக்கு? வாசனை சூப்பராக இருக்கும். அது நாங்கள் இந்த ஊற்றின தேங்காய் செய்தால் சேர்த்து வளர்க்க நல்லா இருக்கும். சரி இப்போ அடுத்த குழம்பு. மீன் தான் கொஞ்சம் அவிஞ்சிட்டா இல்லை கரைஞ்சிட்டா? நான் சாப்பிட்றேன். சாப்பிட்றேன் இல்லை. சரி ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே வெடுக்கக்காக தான் நீங்கள் வேண்டான்றது. வேண்டாம், கௌரியம்மா வச்ச கறி மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு சொல்கிறீங்களா? அதில் வந்து பசிக்கு முதல்ல சாப்பிட்டுட்டு. சரி இப்போ கயாலினி வந்து சாப்பிட்ட கையோடைய வந்து நான் பார்த்தீங்கன்னா இதில் மீன் ஜப்பான் மீனை தனி ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்பேன். நல்லா தான் இருக்குது. அதுவும் வந்து இந்த சோளோட சாப்பிட்றது இன்னும் வந்து ஹைலைட்டாக இருக்குது. அப்படியே இந்த சம்பளை ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்பேன் நானும். இந்த பாருங்கள் தேங்காய் பூ சம்பல் நெத்தலியோட. சோறும் இந்த சம்பளம் தனியாக சாப்பிடலாம். நாங்கள் பார்த்த வீடியோலாம் அப்படி தான் சாப்பிட்டு நல்லா இருக்குது உண்மையிலுமே. சிங்களாக்கள் தான். அடுத்தா வந்து என்னுடைய தேங்காய் பூ வர. சத்தியமாக அப்படியே இருக்குது. நான் சீரியால் சாப்பிட்டா அப்படியே இருக்குது. உண்மையிலுமே வந்து பட்ஜெட்டில் ஒரு சாப்பாடு சிம்பிளாக வந்து செய்து சாப்பிடக்கூடிய மாதிரி. இதுக்கு செய்கிறண்டாலே ஒரு 2-3 பேர் செய்கிறண்டா 1000 ரூபா வந்து இல்லைண்ணா நல்லா சாப்பிட்லாம். சரியா? அப்படியே வந்து 2 பேரும் சாப்பிட்டு வரோம். பேசன் எப்படியாப்பா சாப்பாடு இருக்குது? நல்லா இருக்குது. எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கா? இப்போ நாங்கள் காட்டுக்கு இருக்கிறோம். காட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. ஓகே
என்ன செய்ய போறீங்க? என்னதுக்காக வந்தீங்க? வீட்டை போறீங்களா? என்ன இப்போ வந்து நீங்கள் அதுக்குள்ள வீட்டை போறீங்க? சரி, அப்படி இந்த இடத்த எங்களை சுற்றி காட்டுங்க. என்னென்ன இருக்குன்ட்டு. குரங்கு இருக்கு, குரங்கு இருக்கு. குரங்கெல்லாம் நித்திரையா குரங்கெல்லாம்? இப்போ நாங்கள் சமைச்சிட்டு கேட்க குரங்கு எழும்பிட்டு சாப்பிட்டு இருக்கு முடிஞ்சு சாப்பிட்டு பிறகு நான் சாப்பிட்டுட்டு எலும்பிச்சேன் சூட் போட்டுட்டு பிறகு நடந்து நடந்து சுற்றி காட்டு. நடந்து சுற்றி காட்டுங்க. எங்களுக்கு மரம் இருக்கு. மரம் நிறைய மரங்கள் இருக்கு. நிறைய மரம் இருக்கா? எங்கத்தி கதை எழுது தெரியல. நிறைய மரம் இருக்குன்றார். இது வந்து 12. எங்க அப்படியே போறீங்களா? அங்கே பேய் நிற்குது. பேய் நிற்குது. ஓ, நாங்களெல்லாம் ஓடிடும்பா. இந்த பேய் மாண்டி. எனக்கு பயமே இல்லை. உங்களுக்கு பயமே இல்லையா? ஐயோ, மரங்கள் இருக்கு. என்னண்டு? 2 மரங்கள். 2 மரம் இருக்கா? சரி, அங்கே போகக்கூடாது. பாம்பு இங்கே வாங்க. இது கைமண்டு மரங்களுக்கு பற்றி. சரி, பாய் சொல்லுங்க. பாய். சரி, கயாலினி சாப்பிட்டுட்டான். சாப்பாடு உண்மையிலுமே வந்து நாங்கள் சொன்னதை விட எங்களோட வந்த டீம் வந்து நல்லா இருக்குன்னு நாங்களும் எதிர்பார்க்கல. சும்மா நாங்களும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குளத்தி மீன் ஒரு கறி வந்து சாப்பிட்றாங்க. அடிக்கடி சாப்பிட்றேன்னா எனக்கு அது இது இல்லை. மற்றது சம்பல் எல்லாம் சம்பல் சூப்பராக இருந்து நாங்கள் எதிர்பார்க்கல. சும்மா ஏனோ தானோட தான் இதுதான். நான் சம்பல் நல்லா இருந்தது. நீங்களும் வந்து வீடுகளில் செய்து பாருங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். அதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிக்கிறோம். உண்மையிலே குக்கிங் வீடியோ வந்து போராக இருக்கா நல்லா இருக்கான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் வீடியோஸ் செய்யணும்ன்றதுக்காண்டி இல்லை, நாங்கள் எங்களோட ஒரு ரிலாக்ஸாக வந்து சமைக்கிறது உங்களுக்கு அதை அப்படியே காட்டுறேன். நாங்கள் கேண்டீனில் நூடுல்ஸ் போட்டு காட்டுற மாதிரி இந்த ஒரு இது எங்களோட ரிலாக்ஸாக உங்களுக்கு காட்டுறோம். அவ்வளோ அந்த மற்றபடி இது குக்கிங் சேனல் அது அப்படிதான் எங்களுடைய நோக்கம். குக்கிங் செய்யறதுன்றது சரியான கஷ்டம். இப்பயாவது இருந்துட்டு இப்படி வருவோம் அடிக்கடி சமைக்க. அதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். சரி, வீடியோ முடிச்சு விடுங்களா? ஓகே, இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறோம். ஏதாவது காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேடையில் ஸ்பீச்சாக சொல்கிறீங்க. கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க. பாய் மக்களே, பாய்.